ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியிலே மனிதனை கடித்தார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் மாட்டை கடித்த விவகாரத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது தமிழகத்திலே. 2014 CAG அறிக்கையின்படி தமிழகத்திலே தாழ்த்தப்பட்ட பெண்களுக்கு அவர்களுக்கு பால் கொடுக்கும் பசுவை வழங்கும் ஒரு திட்டத்திலே மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக CAG அறிக்கை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது ஒரு 5 வயதுக்கு குறைவான பசுவை வாங்கி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் அந்த குடும்பத்திற்கு உதவும் வகையிலே ஒரு நல்ல திட்டம் கொண்டு வரப்பட்டாலும் கூட அந்த பசுக்களை எங்கே வாங்க வேண்டும் என்று ஒரு குழு அமர்த்தப்பட்டது. அந்த குழு தெளிவாக இந்த பசுக்களை ஆந்திராவிலே வாங்கக்கூடாது, ஏனென்று சொன்னால் அங்கே கறவை மாடுகள் மிக குறைவு என்று சொல்லியும் கூட இந்த அரசாங்கமானது அந்த துறையானது கறவை மாடுகளை ஆந்திராவில் தான் வாங்கியிருக்கிறது என்பதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது CAG அறிக்கை. அது மட்டுமல்ல, 5 வயதுக்கு குறைவான பசுக்களைத்தான் வாங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் கூட 40 விழுக்காடுகளுக்கும் மேலாக 10 வயதுக்கு மேல் உள்ள பசுக்களை வாங்கியிருக்கிறார்கள். அதன் மூலமாக பால் கொடுக்கும் பசு இல்லை, அடிமாட்டு பசுக்கள் தான் வாங்கியிருக்கிறார்கள் இந்த துறையினர் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது CAG அறிக்கை. ஒரு பசுவிற்கு 30,000 40,000 செலவாகும் அதனுடைய விலை என்றாலும் கூட அடிமாட்டு பசுவுக்கு 10,000 கூட ஆகாது. அதை விற்க வேண்டும் என்று சொன்னால் 5,000 கூட ஆகாது. அப்பொழுது ஒரு குடும்பத்தினுடைய செழிப்பு, ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றத்திற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டத்தில் கூட இப்படிப்பட்ட முறைகேடுகள் நடந்திருப்பது வேதனைக்குரியது. நாங்கள் தலித்துகளுக்காக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ளும் இந்த திராவிட கட்சிகளுடைய மிகப்பெரிய இந்த ஊழலானது, அதாவது 15 விழுக்காடுகளுக்கும் மேலான கிராமங்களிலே தலித் மக்களுக்கு, அதாவது ஆதி திராவிட மக்களுக்கு இந்த திட்டம் போய் சேரவில்லை. ஏன் போய் சேரவில்லை என்ற கேட்ட CAG-னுடைய கேள்விக்கு தமிழக அரசு சொல்லியிருக்கிற பதில் அந்த கிராமங்களிலே தாழ்த்தப்பட்டவர்களே இல்லை என்பதுதான் என்பதை நாம் உணர வேண்டும். இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நான் செய்கிறேன், என்னுடைய அரசு செய்கிறது என்று சொல்லிக் கொள்பவர்கள் இதுவரையிலும் எதுவுமே அவர்களுக்கு செய்யவில்லை என்பதை நாம் உணர வேண்டும்.